நீஹாவ் பட்டு. ஸோ இன்னொரு ஒன் ஷாட்டில் வந்திருக்கேன். இது ஒன் ஷாட்டாக இருக்க போது 2 ஷாட்டாக இருக்க போது தெரில. ஸோ நம்ம பார்க்கலாம். இது வந்து டேயாங்க்ராம் போட்டிருக்கோம். கான்ட்ராக்ட் ஒய்ஃப் ஆஃப் பில்லியனர். சரிங்களா? ஸோ எல்லோரும் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க. ஸோ இன்னும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? வாங்க நம்ம ஸ்டோரி பார்க்கலாம். ஸோ இன்ட்ரோ பார்ட் வந்து நம்ம பார்த்தோன்னா வந்துட்டு டேயாங் வந்து ஒரு பெரிய பில்லியனர். ஓகேவா? சூப்பராக அதாவது இந்த கோல்டன் ஸ்பூன் அந்த மாதிரி ஒரு ஆள். சரிங்களா? ஸோ அதே மாதிரி உங்கள் சைடு வந்து பார்த்தோன்னா வந்துட்டு நீங்கள் ரொம்ப சிம்பிளான ஒரு செஃப். நீங்கள் ஆக்சுவலாக வந்துட்டு நீங்கள் இந்தியன் தான். ஸோ நீங்கள் இங்கேருந்து உங்களுக்கு கொஞ்சம் வேலை கிடச்சனால ப்ரொமோஷனால் நீங்கள் வந்து கொரியாவில் வந்து அங்கே வேலை பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அங்கே இருக்க ஒரு ஐடி கம்பெனியில் உங்களுக்கு வந்து செட் ஆகாதனால வந்துட்டு நீங்கள் செஃப்பாக போகலாம். அதான் உங்களோட பேஷனாகவே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அங்கே போய் வந்துட்டு ஒரு பார்ட் டைமாக ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. லைக் ஐடி கம்பெனிலேயும் வந்துட்டு பார்ட் டைமாக வந்து ஒரு ஒரு கிராண்ட்மாக்கு நீங்கள் வந்து செஃப்பாக வந்து பர்சனல் செஃப்பாக நீங்கள் இருந்தீங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறமா அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சி போனால நீங்கள் அவங்ககிட்ட நான் ஃபுல் டைமாக இங்கே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு அவங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த மணியே ஓகே எனஃபாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் அந்த ஐடி ஜாப்பை வந்து விட்டுட்டு ஸோ இதுக்குள்ளே ஃபுல்லாக போயிட்டீங்க. ஸோ உங்கள் வீட்டில் வந்து பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லிட்டீங்கன்னா இந்த மாதிரி நான் வந்து ஒருத்தவங்களுக்கு நான் செஃப்பாக இருக்கேன். அவங்க பெரிய ஆள். ஸோ என்னோடய ஐடி ஜாப் வந்து ரிசைன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்துட்டு ஃபுல் சப்போர்ட்டிவ். நீங்கள் என்ன பண்ணணும்? ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் உங்கள் வீட்டில். அப்புறம் டேயாங் சைடு வந்து பார்த்தோன்னா டேயாங்க்கு வந்து அம்மா அப்பாலாம் இல்லை. சரிங்களா? அவனுக்கு வந்து அவங்க பாட்டி மட்டும்தான் இருக்காங்க. ஸோ இப்போவே தெரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக சொல்லக்கூடாதுல்ல. சரி, ஓகே, நம்ம ஸ்டோரிக்கு போய் பார்க்கலாம் எல்லாத்தையும். இந்த ஒயன் எப்படி தானோ நம்ம எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே கிச்சனில் வந்து உட்காந்துருவா அப்படின்ட்டு அங்கே 2-3 மெய்ட்ஸ் வந்து அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம் ரொம்ப டெடிக்கேட்டடாக இருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு 2 அசிஸ்டன்ட் மெய்ட் இருப்பாங்களே. ஸோ அவங்கெல்லாம் வந்து அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்துட்டு இன்னைக்கு காலையில் லேட்டாக நீங்கள் அப்படின்னு நீங்கள் பேசுகிறீங்க. நீ எப்படி தான் ஒயின் காலையில் வேகமாக எந்திரிச்சு வர? ஆமாம், வேகமாக எந்திரிச்சு வரணும் இல்லை? அப்புறம் சாப்பாடு வேறு யார் செய்வா? அப்புறம் பாட்டிக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுன்னா அப்புறம் யார் பார்ப்பா? நாங்கள் தான் பார்க்கணும். அதனால தான் வேகமாக வந்து செய்கிறேன். சூப்பர் ஒயின். சரி, என்னதான் ஹெல்ப் பண்ணணுமா? ஆமாம், அந்த சாலட் மட்டும் ரெடி பண்ணணும். நீங்கள் அந்த வெஜிடபிள்ஸ் மட்டும் ஷாப் பண்ணி வச்சுருங்க அப்படின்னு சொன்னால் சரி ஒயின் சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு நல்ல அட்மாஸ்பியர் அங்கே. சரிங்களா? அங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் இருப்பாங்க. அவங்க கொஞ்சம் ஒரு வேலைலாம் செய்வாங்க. ஸோ அசிஸ்டண்ட்டாக நீங்கள் நினைக்க மாட்டீங்க, லைக் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ அது ஒரு பெரிய வீடு தான். ஸோ அங்கே வந்து ஒரு பாட்டி மாதிரி இருக்காங்க. அவங்க மெதுவாக வந்து கிச்சனில் வந்து காலையில் எழுந்திரிச்சு கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. கிச்சனுக்கு வந்துட்டுருக்காங்க. இது வந்து என்னோடய வீடா இல்லைன்னா உங்கள் ஊரா எனக்கு தெரில ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வராங்க. எந்திரிச்சிங்களா, குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. சும்மா இரு, என்ன சமைச்சிருக்க? உங்கள் ஊர் சமையலா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, எங்கள் ஊர் சமையல் தான். ஏன் உங்களுக்கு பிடிக்காதா? பிடிக்கும்ல, நல்லா தான் சாப்பிடுவீங்க அப்படின்னா எங்கள் ஊரை விட உங்கள் ஊர் டேஸ்ட் தான் எனக்கு பழகி போச்சு ஒயன். எப்படி தானோ அப்படி மயக்கி வச்சிட்டோம் சாப்பாட்டில் உட்காந்துட்டு. ஆமாம், உங்களுக்கு தான் ரொம்ப பிடிக்கும்ல, எங்கள் ஊர் சமையல் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா லவ் அப்படின்னு சொல்கிறீங்க நீங்கள். சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உட்காந்துருக்காங்க. சரி நீங்கள் போய் உட்காருங்க, நான் போய் சாப்பாடு மட்டும் கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பேத்தியா மாதிரி அவங்க நினச்சி ரொம்ப கேராக பார்த்துக்குவீங்க. அவங்களும் அப்படி தான் அவங்க பார்த்துக்குவாங்க. அப்போ வந்துட்டு நீங்கள் வந்து சாப்பாடெலாம் வச்சுட்டு அவங்க சாப்பிட்றாங்க. ஒரு வாய் தான் வச்சுருப்பாங்க. அப்பா, அமிர்தம் மாதிரி இருக்குது ஒயின் அப்படின்னா என்ன கொரியன் பாட்டி நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லாதடி, நல்லாவே இல்லை அப்படின்னா சரிங்க பாட்டி அப்படின்ட்டு நீங்கள் இங்கே வந்துட்டு கொஞ்சம் தமிழ்லாம் சொல்லி கொடுத்துருப்பீங்க அவங்க எல்லாருக்குமே. சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து மோஸ்ட்டாக வந்து அந்த பாட்டியை வந்து கொரியன் பாட்டின்னு சொல்லி கிளம்பி பண்ணுவீங்க. ஸோ அவங்களுக்கு வந்து டீஸ் பண்ணுறவங்க. ஓகேவா? நீங்கள் பாட்டி தான் மோஸ்ட்டாக கூடுவீங்க. சரி டைம் ஆகிடுச்சு, நீங்கள் சாப்பிட்டுருங்க, நான் எங்கள் அப்பா அம்மாவுக்கு வீடியோ கால் பண்ணி பேசிட்டு வரேன் சொல்லிட்டு நீங்கள் இந்த மாதிரி மார்னிங் டைமில் கரெக்டாக வந்து பேசிடுவீங்க. அப்போ தான் அவங்க வீட்டில் வந்து ஈவினிங் டைமாக இருக்குமா. ஸோ அப்போ தான் அவங்க வீட்டில் வேலை முடிச்சுட்டு வந்திருப்பாங்க. பேசிவிட்டு என்னம்மா ரொம்ப டயர்டாக இருக்க மாதிரி இருக்க அப்படின்னா அப்படிலாம் இல்லைம்மா, நல்லாத்தாம்மா இருக்கேன். வீட்டில் அப்பா என்ன செய்கிறாங்க அப்படின்னா இப்போ தான் வேலை முடிச்சுட்டு அப்பா வந்திருக்காரு அப்படின்னு சொன்னால் குடும்பம் அப்படின்னா இப்படிப்பா இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா. அங்கெல்லாம் நல்லா பார்த்துக்கிட்டாங்களா? எந்த பிரச்சனையும் இல்லை, வெளியெல்லாம் பார்த்து போகணும் சரியா அப்படின்னா சரிப்பா உங்கள் பொண்ணுப்பா, நான் பத்திரமா தான் இருப்பேன்ப்பா, இங்கெல்லாம் நல்லா பார்த்துக்குறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கிறீங்க. அப்போ கரெக்டாக வந்துட்டு பாட்டி உள்ளே வராங்க. உங்கள் பொண்ணை நாங்கள் ஒழுங்காக தான் பார்த்துட்ருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு
அவங்க வந்து கொரியனில் சொல்கிறாங்க, நீங்கள் உங்கள் அம்மாவுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொல்லிருக்காங்க அப்படி சொல்கிறாங்க அப்படின்ட்டு. சரி 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 அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா நீங்கள் கண்டினியூ பண்ணிட்டுக்கிறீங்க. சரிங்கப்பா ஓகேவா, நெக்ஸ்ட்டு வேகமாவாச்சும் வீட்டுக்கு வா, எப்போ தான் வரப்போகிற 1 இயர் ஆயிடுச்சு, எப்போ வரப்போகிற அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா கேட்குறேன். வந்துடுவேன் பொங்கலுக்கு வந்துடுறேன் அப்படின்னு நீங்கள் பேசிட்டு இருப்பீங்க. சரிடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கட் பண்ணிக்கிறீங்க கால். ஸோ இது மாதிரி தான் உங்களுக்கு ஸ்மூத்தாக ஒரு சூப்பரான லைஃப் உங்களுக்கு, சரிங்களா? உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வேலை, செஃப் இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், சரிங்களா? அது உங்கள் பேஷனாகவே பண்ணுவீங்க. ரொம்ப லவ் கேர் எல்லாமே சேர்ந்து உங்கள் ஃபுட்டில் இருக்கும். அப்படி சமைப்பீங்க, சரிங்களா? ஸோ இது ஒரு சைட். ஸோ இன்னொரு சைடு வந்து பார்த்தோன்னா நம்ம கிம் டேயாங் ஒரு பெரிய லக்ஸூரியஸ் காரில் இருந்து இறங்குறாரு. அது வந்து ஒரு கிம் குரூப்ஸ், சரிங்களா? அவங்க அதுக்கப்புறம் ஹெட் குவார்ட்டர்ஸில் வந்து இறங்குறாரு. எல்லாருமே வந்து குட் மார்னிங் கிம், குட் மார்னிங் கிம், குட் மார்னிங் கிம் எல்லாருமே இப்படி சொல்கிறாங்க. பிரசிடென்ட் கிம்னு சொல்கிறாங்க, ஓகேவா? அவர் வந்து யாரையும் இது இல்லாமல் ஸ்ட்ரிக்டாக டிசிப்ளினாக இருக்கிற கேஸ் அவர், சரிங்களா? அவ்வளோ கோல்டு டைப், யார்கிட்டனாலும் எரிஞ்சு தான் வந்து பேசுவார் அவர். அந்த மாதிரி கேஸ். அங்கே வந்து டேரக்டர் வந்து சார் புது ப்ராஜெக்ட் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த ப்ராஜெக்ட் நல்லா இல்லை, ரிஜெக்டட் அப்படின்னு சொன்னோம். சார் ஆனால் இது வந்து குவாலிட்டி நல்லா இல்லை, ஸோ பர்ஃபெக்டாகவே இல்லை, எனக்கு பர்ஃபெக்டாக இருக்கணும், டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது இந்த ப்ராஜெக்ட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கார் அவர். ஸோ இந்த மாதிரி ரொம்ப கோல்ட் டைப், பிடிச்சிருந்தா ப்ராஜெக்ட் பண்ணுவார், இல்லைனா பண்ண மாட்டார், அந்த மாதிரி. ஸோ ஈவினிங் போல் வந்துட்டு உங்கள் சைட் பார்க்கலாம், சரிங்களா? நீங்கள் வந்து ஒரு மஷ்ரூம் சூப்பு வந்து கொண்டு வந்துட்டுருக்குறீங்க பாட்டிக்காக, சரிங்களா? ஈவினிங் டைமில் இந்த சூப் அந்த மாதிரிலாம் கொடுக்குறதுக்கு உங்களுக்கு பழக்கம் இருக்குது பாட்டிக்கு. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் கொண்டு வந்துட்டுருக்குறீங்க. அப்போ வந்துட்டு நீங்கள் தான் கவனிக்காமல் வந்துட்டு நீங்கள் நடந்து வந்துட்டு இருந்திருப்பீங்க. அப்போ அந்த சூப் வந்து கொட்டிக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்த்து பிளேட்டில் கொண்டு வந்திருப்பீங்க, சரிங்களா? ஸோ அந்த சைடு வந்து டேயாங் கரெக்டாக அந்த சைடு வந்திருப்பார். வந்திருக்கப்போ நீங்கள் தெரியாமல் அவர் மேலே கொட்டிடுவீங்க. அவர் வந்து ஓ மை காட் ஷிட், யார் இப்படி கண்ணு தெரியாமல் கொஞ்சம் இந்த மாதிரி சூடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிட்டு இருக்காரா. ஐம் சாரி சார், ஐம் ரியலி சாரி அப்படின்னா வந்துட்டு நீங்கள் பேசுகிறீங்க. அப்புறமா ஒரு டவல் எடுத்து அவர் தொடச்சி விட ட்ரை பண்ணுறீங்க. அவர் வந்து டோன்ட் டச் மீ அப்படின்னு சொல்லி கத்துறாரு அவர். சார் ஐம் ரியலி சாரி, நான் உங்களை பார்க்கவே இல்லை அப்படின்னு சொன்னால் ஆரம்பமாக வந்துட்டு ஏன் கண்ணை வேற எங்கேயா வச்சுட்டு பார்க்குறியா, நீ யார் இங்கே அப்படி கேட்குறாரு. அப்போ வந்து உங்கள் பாட்டி எப்போ தான் மெதுவாக இறங்கி வராங்க ஸ்டெப்ஸ்லேருந்து. அவ்வளோ எதுக்கு திட்டுற அப்படிங்கிறோன்னா, பாட்டி இங்கே பாருங்கள், ஐயோ ஸ்மெல்லியாக இருக்குது, ரொம்ப நான்சென்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு போகிறாரு. கத்திட்டு அவர் வந்து ஒரு ரூமுக்கு போயிடுறாரு. ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு அவர் வந்து ஒரு வீடு வச்சுருக்காரு. ஸோ எப்படின்னா வந்துட்டு லைக் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாருன்னா அவர் வீட்டு போவார். மோஸ்ட்டாக வந்து கிராண்ட்மா வீட்டுக்கு தான் வருவார் அவர். ஏன்னா அவங்களுக்கு வந்து வேறு யாரும் இல்லை. ஸோ இவங்க தான் இருக்காங்கல்ல, டேயாங் தான் இருக்கனால மோஸ்ட்டாக இங்கே வந்துடுவார். லைக் வீக்லி ட்வைஸ் தான் அவர் வீட்டுக்கே போவார். மோஸ்ட்டாக இங்கே தான் இருப்பார், சரிங்களா? நீங்கள் வந்து அவ்வளோக்கு அவரை வந்து பார்க்குறதுலாம் இல்லை. சமைக்கிறது அவர் இருந்தாலும் நீங்கள் பக்கத்துலேயே போக மாட்டீங்க. ஸோ ரொம்ப கோல்ட் இருக்கணும் தெரியும். அவன் தான் அப்படி தான் இல்லைம்மா விடுமா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. ஆனாலும் சூப்பு வந்து வேஸ்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லி கவலையாக இருக்குது. அதான் பார்த்தேனே, என் பேரனை நீ ஏதோ சாரி சொல்கிறதுக்காக நீ ஏதோ நாடகம் போட்டேன்னு நினச்சேன், அதான் பின்னாடி ஒரு குத்து இருக்குது போலையே அப்படின்னு சொல்லி அவருக்கு பேசுகிறாங்க. அப்படிலாம் இல்லை பாட்டி, இன்றைக்கி தான் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு சூப்பு, சுச்சோ நான் மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சும்மா ஜாலியாக பேசிக்குவீங்க நீங்கள், சரிங்களா? சிரிப்பு தான் அங்கே உட்காந்துக்கிட்டு. ஸோ உங்களுக்கான டேயாங் வந்து பிடிக்காது. லைக் எப்படின்னா வந்துட்டு சிறுன்னு தான் இருப்பார். எப்போ பார்த்தாலும் கொஞ்சம் கூடிய ஓகே நல்லாயிருக்கு, ஃபுட்டு கொடுத்தா கூடியும் சரி அப்படின்னு சொல்லி பேசுவார். தவிர மூஞ்ச கொடுத்து அவங்க பாட்டிக்கிட்டே வந்துட்டு சிரித்து பேச மாட்டார். அந்த மாதிரி கேஸ், சரிங்களா? ஸோ நல்லா வந்து டின்னர் ரெடி பண்ணி இங்கே வச்சுருக்கீங்க. அப்போ வந்துட்டு அவரும் பாட்டியும் வந்து உட்காந்துருக்காங்க. நீங்கள் பாட்டி வந்து சொல்கிறாங்க, டேயாங் சொல்லுங்கள் பாட்டி அப்படின்னா, இது வந்து இன்றைக்கி ஒயின் வந்து உனக்காக ஸ்பெஷலாக எனக்கு பிடிச்சதான் எனக்கு செஞ்சுருக்கா அப்படின்னு சொன்னேன். அவர் அதை பார்த்துட்டு ஒன்றுமே சொல்லலை, அப்படியே சாப்பிட்டு தான் இருக்கார். பரவாயில்ல இன்றைக்கி சூப் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியை பார்த்து தான் பேசியிருப்பார். ஓ இதெல்லாம் நோட்டீஸ் பண்ணுவியா நீ அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. அவர் எதுவுமே பேசலை. யாராவது ஏதாவது பேச வந்தால் அவர் சொன்னது தான் அவ்வளோதான் சொல்லிட்டு அவராட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பிடுவார். நீங்கள் இந்த பக்கம் சர்ப்ரைஸாக இருக்குது, இவருக்குலாம் சொல்ல மாட்டார், இவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் விட்டுருவீங்க. அவர் வந்து ஆஃபீஸ் கிளம்பிட்டு இருக்காரு கொஞ்சம் வேகமாக, ஒரு 6 o'clock போலே ஏர்லி மார்னிங் கிளம்பிட்டு இருக்காரு. நீங்கள் அப்போ தான் வந்துட்டு அவருக்கு வந்து காஃபி ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டுருக்கிறீங்க. அவர் அதை குடிச்சிட்டு சரி பாட்டி நான் கிளம்புறேன், இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னா, அப்படிலாம் இல்லை நீ கொஞ்சம் வேகமாவா அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாங்க. ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் அவர் கொடுத்துருப்பீங்க. அவர் கொடுத்துட்டு அவர் அதை வாங்கிட்டு கிளம்பிட்டார் அவர். ஸோ நீங்கள் பார்க்குறீங்க, இந்த மனுஷன் வந்தால் தான் பிரச்சனையாக இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டிட்டு பேசுகிறீங்க. லைக் ஆக்சுவலாக வந்துட்டு நீங்கள் பேசியிருக்க மாட்டீங்க, உங்கள் மைண்ட் வாய்ஸ் பாட்டி கேட்டிருக்கோம். மைண்ட் வாய்ஸ்ன்னு சொல்லிட்டு என் பேரனை என் முன்னாடி கழுவி ஊற்றிட்டு இருக்க வேண்டிய தடவை அப்படின்னா, சும்மா இரு பாட்டி
உங்கள் பேரனுக்கு அறிவே இல்லை, என் ஃபுட்டு டேஸ்ட்டாக இருக்குது, கொஞ்சமாச்சும் ப்ரைஸ் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லி பேசுவீங்க. சரி விடு அப்படி தான் விடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருப்பீங்க அந்த ஃபேமிலி கூட. ஸோ ஒரு 1 இயராக அங்கே இருக்கனால எல்லாருமே ரொம்ப பிடிக்கும் உங்களை. அந்த பாட்டி ஒன்று சொல்கிறாங்க, யாருக்கு தான் பேசினோன்னு இல்லாத ஆள் சரிங்களா. ஸோ நம்ம யாராவது போய் பேசினோன்னா அவங்க ரொம்ப பிடிக்கும்ல. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இந்த சைடு வந்து பார்த்தோன்னா டயாங் வந்துட்டு ஆக்சுவலாக வந்து பின்னாடி உட்காந்துருக்காரு, ஃப்ரண்ட்டில் டிரைவர் உட்காந்து போட்டுருக்காரு. ஒரு நார்மல் ஸ்பீட் தான். சார் நம்மளை யாரோ ஃபாலோ பண்ணிட்டே வராங்கன்னு சொல்லிட்டு டிரைவர் பேசுகிறார். யார் அப்படின்னா அவர் பார்த்துருப்பார். யாருன்னு பேர் கண்ணாடி வெளியே பார்த்துட்டு ஜஸ்ட் கார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லி ஃபைல்ஸ் பார்த்துட்டு இருப்பார். சார் அப்படி கற்றுனதில் ஒரு செகண்டில் வந்து சைடில் அங்கிட்டு வந்து ஒரு லாரி, லைக் டேங்கர் லாரி ஓகேவா. ஸோ அது வந்து சைடில் வந்து செம்ம ஒரு ஃபோர்ஸில் வந்து மோதி அந்த கார் ரோல் ஆகி அங்கிட்டு வந்து ஃப்ளிப் ஆகி விழுது ஓகேவா. ஸோ உங்கள் வீட்டில் டயாங் வீட்டை சொல்லியிருப்பாங்க. டயாங் வீட்டில் இருந்து எல்லாருமே வந்திருப்பாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. ஸோ ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு என்னோடய பேரனுக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு டாக்டரை பார்த்து கேட்குறீங்க. ஒன்றும் இல்லை, சர்ஜரி போயிட்டுருக்குது, சர்ஜரிக்கு அப்புறம் தான் எல்லாமே நான் சொல்ல முடியும். ஸோ ரொம்ப அடிபட்டுருக்கு, நாங்கள் எல்லோரும் ப்ரே பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. பாட்டி ரொம்ப அழுவாங்க. என் பேரனை என்ன பண்ணால், யாருக்கு என்ன துரோகம் பண்ணால், எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுதுட்டு இருப்பாங்க. நீங்கள் ஆக்சுவலாக வந்துட்டு அப்போ தான் தெரிஞ்சு உங்களுக்கு வந்துட்டு இருந்திருப்பீங்க. வந்துட்டு பாட்டி கூட உட்காந்துட்டு எல்லாம் இல்லை பாட்டி ஒன்றும் ஆகாது, டயாங் சருக்கு ஒன்றும் ஆகாது, எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் சின்ன அடிக்குடியும் தாங்க மாட்டான். சின்ன வயசுலேருந்து பார்த்து வளர்த்தேன். அவங்க அப்பா அம்மா போனதுக்கப்புறம் இவனுக்கு யாருக்கு இப்படி பண்ணிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி பேசும்போது எல்லாம் சரியாயிரும்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காந்துருக்கீங்க. ஸோ லைக் ஒரு 10 hours கழிச்சு வந்து சர்ஜரி வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி டாக்டர் சொல்கிறாரு. ஸோ இப்போ முழிச்சிருப்பாரா, இல்லை அவர் முழிச்சிருக்க மாட்டார், இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 day ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒரு 1 day கழிச்சு பார்க்கலாம். ஸோ அப்போ தான் வந்து கண்ணு முழிச்சிட்டாங்கன்னு சொல்லி வந்திருக்கும் போதுட்டு கிராண்ட்மா வந்திருப்பாங்க. நீங்கள் வந்துட்டு வீட்டுக்கு போய் நான் ஃபுட் ரெடி பண்ணி வந்துடுறேன் சார் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பீங்க. அப்போ டாக்டர் வந்து கன்சல்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு என்னெல்லாம் ஞாபகம் இருக்குது, அது ஆக்சுவலாக தையல் ரொம்ப அடிபட்டுருக்குமா அவருக்கு. ஸோ அதனால் எல்லாமே கேட்கும் போதுட்டு அவர் வந்து சில விஷயத்தில் மறந்த மாதிரி பேசுகிறார் உட்காந்துட்டு சரிங்களா. ஸோ அவள் பேசிகிட்டு இருக்கும் போதே வந்து டாக்டர் கண்டுபிடிச்சார். ஸோ உங்களுக்கு வந்துட்டு அப்புறம் பாட்டிக்கிட்ட தனியாக பேசும்போது இந்த மாதிரி லாஸ்ட்டு வந்து ஒரு 5 years உங்கள் வீட்டில் நினச்சி கொஞ்சம் சொல்கிறீங்களா அப்படிங்கிறதுக்கு அவங்க பாட்டி சொல்கிறாங்க அந்த மாதிரிலாம். ஸோ அந்த கொஷின்ஸ்லாம் கேட்கும்போது அவருக்கு வந்துட்டு அந்த லாஸ்ட் 3 years சுத்தமாக ஞாபகம் இல்லை அவருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாமே அவர் வந்து அப்புறமா டாக்டர் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுவார். ஸோ பாட்டிகிட்ட தனியாக பேசிட்டு இருப்பார். அப்படி கேட்டால் வந்துட்டீங்க. ஸோ நீங்களும் பாட்டியும் வந்துட்டு அவங்க கேபினில் உட்காந்துருக்கீங்க, டாக்டரோட கேபினில். ஸோ உட்காந்து சொல்லிட்டு இருக்காரு இந்த மாதிரி அவருக்கு வந்து ஒரு 3 years வந்து எதுவுமே ஞாபகம் இல்லை, அதுக்கு முன்னாடி எல்லாமே ஞாபகம் இருக்குது. ஸோ பாஸ்ட் 3 years எதுவும் ஞாபகம் இல்லை, லைக் தையல் ரொம்ப வந்து அடிபட்டிருக்கனால வந்துட்டு ப்ராப்ளம்ஸாக இருக்கும். ஸோ இது வந்து சரியாயிரும், நார்மல் தான், மற்றபடிக்கு மேலே உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்கள் வந்து ஸ்கேன்ஸ்லாம் பார்த்துடுறோம். ஸோ வேறு எந்த பிரச்சனையும் இல்லை, மேபி இந்த வந்து ரெக்கவர் கூடயும் ஆகலாம், இல்லைனா ஆகாமல் கூடயும் போகலாம். ஸோ இது வந்து நான் ஃபேமிலிக்கு சொல்லணும்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்புறமா வந்துட்டு உங்கள் பாட்டி அமைதியாக இருக்காங்க. ஆக்சுவலாக என்ன இருக்குன்னா இந்த 3 years தான் வந்துட்டு செம்ம சக்ஸஸாக இருந்திருப்பான் சரிங்களா டயாங்கு. ஆக்சுவலாக அந்த அவர் இப்போ வந்து எது ஞாபகம் இருக்குன்னா நீங்கள் அந்த 3 years பேக்கில் வந்து டயாங் எப்படி இருந்திருப்பாருன்னா ஒரு ஸ்டார்ட் அப் தான் வச்சுருப்பார் சரிங்களா, அந்த தாட்டில் தான் அவர் இருக்கார். ஸோ 3 years மாசுவாக வந்து அவர் வந்து பெருசாக இருப்பார். டாக்டர் காலையில் வந்து பார்க்குறாரு, பார்த்ததுக்கப்புறம் எப்படி கிம் அப்படிங்கிறதுக்கு தலை மட்டும் கொஞ்சம் வலிக்குது டாக்டர் அப்படின்னா வந்துட்டு ஓகே ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நார்மல் தான், கார் ஆக்சிடென்ட்னால அப்படி ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுகிறாரு. சரி எனக்கு இன்றைக்கி போர்ட் மீட்டிங் இருக்குது, எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான மீட்டிங், இந்த மீட்டிங் நான் அட்டென்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டுருக்கார். டாக்டர் சொல்கிறாங்க என்ன மீட்டிங் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு எனக்கு புரியல அப்படின்னு சொன்னேன். எந்த டேட்டில் கொஞ்சம் மீட்டிங் இருக்குதுன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு சொன்னோன்னே ஏதோ ஒரு டேட் சொல்கிறாரு. அது ஆக்சுவலாக 3 years பேக்காக இருக்குது. ஸோ அவங்க சொல்லும் போது இப்போ ஒரு 3 years நம்ம ஃப்ரெண்டில் இருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி வந்து உங்கள் ஆக்சிடென்டால் வந்து 3 yearsக்கு மறந்துடுச்சு. அப்புறமா வந்துட்டு அவங்க சொல்கிறாங்க, டாக்டர் சொல்கிறாங்க நீங்கள் இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கீங்க, இந்த மாதிரி ஒரு கம்பெனி உங்கள் இதில் இருக்குது, கிம் குரூப்ஸ்க்கு நீங்கள் தான் வந்து பிரசிடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஓ அப்படியான்னு சொல்லிட்டு அவர் எனக்கு ஞாபகமே இல்லை அப்படின்னு பேசும்போது சரி நீ ரொம்ப ப்ரெஷர் பண்ணிக்காதப்பா ஒன்றும் இல்லை நார்மலாக இருன்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. பாட்டியும் அந்த டாக்டர் ஆக்சுவலாக வந்து ஒரு ஃபேமிலி டாக்டர் தானே. ஸோ வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டாக்டருக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க போலீஸில். ஸோ அதெல்லாம் வந்து அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க அந்த கேஸ் பண்ணி பார்த்ததுக்கு வந்துட்டு டாக்டர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே பாருங்கள் பாட்டி, இது வந்து ஆக்சுவலாக வந்துட்டு லைக் ஆக்சிடென்ட் மாதிரி தெரில, இது மர்டர் பண்ண மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக வந்துட்டு உங்களை வந்து லைக் கொலை பண்ணுறதுக்காக வந்திருக்க மாதிரி இருக்குது. ஸோ இது அட்டெம்ப்ட் மர்டர் தான். ஏன்னா போலீஸ் ரெக்கார்டில் நான் வந்து கேள்விப்பட்ட வரைக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அங்கே இருக்காங்க. ஸோ நான் அதை கேள்விப்பட்ட வரைக்கும் இதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க, கரெக்ட் பண்ணியிருக்காங்க.
அந்த சைடு வந்து இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து யாரும் க்ராஸ் பண்ணி வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. அங்கே வந்துட்டு இந்த மாதிரி வந்து டேங்கர் லாரி அலௌடு இல்லை. ஸோ யாராவது வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து கிம் டியோங் வந்துட்டு இந்த மாதிரி அந்த ரோடு சைடு வந்து க்ராஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப பர்சனல் விஷயம் இது. ஏன்னா வந்துட்டு அவர் வந்து பர்சனலாக எல்லாம் வச்சுருப்பாரு, எதுவுமே வந்துட்டு பப்ளிக்காக வந்து மோஸ்ட்டாக சொல்ல மாட்டார். ஸோ இந்த வீடு இருக்கிறது வந்து பர்சனலாக அவருக்கு மட்டும் தெரியும். ஸோ இப்போ உங்கள் வீட்டிலே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பாட்டிக்கும் தெரியுது. ஆமாம், அப்போ நம்ம ஃபேமிலி சர்க்கிளில் யாரோ அப்படின்னு சொல்லி தெரியுது. ஸோ ஃபேமிலி எனக்கு அப்படி யாரும் இல்லை. ஸோ டாக்டர் சொல்கிறாரு, உங்களுக்கு ஃபேமிலின்னு அப்படி யாரும் இல்லை. ஸோ நீங்களும் கிம் தான். ஸோ அப்போ வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்கள் குரூப்ஸ்க்கு எனிமியாக இருக்கிறவங்க அந்த மாதிரி கூட இருக்கலாம், கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாக்டர் வந்து கொஞ்சம் சொல்கிறாரு. அப்போ வந்துட்டு கிராண்ட்மா வந்துட்டு ஓகே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதே வந்து அந்த கிம் குரூப்ஸ் போர்டு மெம்பர்ஸ்லாம் வந்து அங்கே ஒரு மீட்டிங் போட்டிருக்காரு. அங்கே போட்டிருக்காங்க அவங்களே, இந்த மாதிரி அவருக்கு உடம்பு சரியில்லை, அந்த மாதிரி என்ன ஆக போகுது. ஸோ நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ஒரு பெரிய பில்லியனர் ப்ராஜெக்ட் வந்துட்டு இருக்குது. ஸோ அதுக்கு வந்து அவர் இருந்து சைன் போடுறதுக்கு வேணும். ஸோ அதனால டேரக்டர் வந்து டேரக்டர் ஒன்று வச்சுக்கலாம். ஸோ அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம கிம்ஸ் குரூப்போட சார் வந்து கண்டிஷன் ரொம்ப வந்து மோசமாக இருக்குது, இது வந்து பப்ளிக் வரைக்கும் தெரிஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொருத்தர் வந்து என்ன சொல்கிறாருன்னா வந்துட்டு இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நம்ம கம்பெனி ஷேர் ரொம்ப கொலாப்ஸ் ஆகும். அப்போ இன்னொருத்தர் வந்து அப்போ நம்ம இன்வெஸ்டர்ஸ்லாம் ரொம்ப பேனிக்காக இருக்காங்க, இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது இன்னொரு டாக்டர் வந்து கோல்டாக ரொம்ப ரொம்ப தெமுறாக பேசுகிறார் அவர் வந்துட்டு. அப்போ சரி, அப்போ இந்த கம்பெனிக்கு வந்து யாராவது தேவைப்படுது, இப்போதைக்கு நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுவார். நீ எப்படி இருக்க முடியும், நீலாம் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே ஒரு இது இருக்குது, ஒரு காம்படிஷன் மாதிரி. எதுனாலும் நம்ம சர்ட்டை பேசி தான் வந்து முடிவு பண்ணணும். நம்ம வந்து டாக்டர்ஸ் தான், ஜஸ்ட் டாக்டர், பிரசிடென்ட் கேட்காம நம்ம எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சைடு வந்து பார்த்தோன்னா வந்துட்டு யாராக இருக்கும்னு சொல்லிட்டு பாட்டி வந்துட்டு அங்கே லைக் அந்த ஐசி ரூமுக்கு வெளியே வந்து வெயிட் பண்ணி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த நேரத்தில் வந்துட்டு வந்திருப்பீங்க. என்ன பாட்டி ரொம்ப யோசிக்காதீங்க, ஒன்றும் இல்லை, இங்கே பாருங்கள் மஷ்ரூம் சூப் பண்ணியிருக்கேன், நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு, ஏன் இப்படி என்ன ரொம்ப யோசிச்சுட்டே இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி பேசும்போது, எனக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னா, என்ன ஹெல்ப்னாலும் நான் பண்ணுறேன், நீங்கள் வந்து சாப்பிடுங்க, மாத்திரை எடுத்துக்கணும் அப்படின்னு நீங்கள் பேசுகிறீங்க, நீ ஃபஸ்ட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லு அப்படின்னா வந்துட்டு, சரி நான் ஹெல்ப் பண்ணுறேன், நீங்கள் ஃபஸ்ட் சூப் குடிச்சு முடிச்சுருங்க, நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருப்பீங்க. அவங்களும் சூப் குடிச்சு முடிச்சுட்டு இப்போ பண்ணுறியா அப்படின்னா வந்து ப்ராமிஸ் பண்ணு அப்படின்னா, சரி ப்ராமிஸ், நீங்களும் வந்துட்டு அவங்க என்ன ஹெல்ப் கேட்ட போகிறாங்க பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ல போகிறாங்க. ஸோ நீங்கள் ப்ராமிஸ் பண்ணுவீங்க, நீ கிம்மோட ஒய்ஃபாரு அப்படின்னு சொல்லி பேசும்போது கையை டக்குன்னு எடுத்துட்டீங்க. அது நான் எப்படி அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் பேசுகிறீங்க அவங்கள பார்த்துட்டு. நீ தான் இருந்தாகணும் வைன், வேறு வழி இல்லை வைன், ப்ளீஸ் வைன், நான் வேறு யாரை நம்பன்னு தெரில அப்படின்னு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. நான் ஒரு செஃப், உங்கள் பர்சனல் செஃப், எங்கள் வீட்டில் வந்து உங்களை நம்பி இங்கே வச்சுருக்காங்க, நான் எப்படி அவருக்கு ஒய்ஃபாக இருக்க முடியும்? நீ ரியல் ஒய்ஃபாக இருக்க வேணாம், ஒரு கான்ட்ராக்ட் ஒய்ஃபாக இருக்கிறீங்களாண்ணே, ஒரு 1 year கான்ட்ராக்ட், அது முடியாது பாட்டி, அது வந்து உங்கள் கல்ச்சருக்கு வேணால் அது வந்து நார்மலாக இருக்கும். ஆனால் ஐயோ, உங்களுக்கு எப்படி நான் சொல்ல உங்களுக்கு புரிய வைக்க முடியாது, இதனால் சத்தியம் முடியாது, சாருக்கு தெரிஞ்சால் அது ரொம்ப பிரச்சனையாயிரும்னா. அப்படி தான் 3 வருஷம் எதுவுமே ஞாபகம் இல்லை, நம்ம வந்து போய் சொல்லிக்கலாம், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை எனக்கு வந்து ஒருத்தவங்க வந்து எனக்கு சம்பளம் தரவங்கள்ட்ட நான் துரோகம் பண்ணக்கு அவசியம் இல்லை, நான் பண்ணக்கூடாது, தப்பான விஷயம், எங்கள் வீட்டில் நான் இப்படி வளர்க்கல அப்படின்னு நீங்கள் பேசணும். அதனால தான் நான் உன்னைய சூஸ் பண்ணியிருக்கேன், நீ வந்து ரொம்ப நல்ல பொண்ணு, அதனால தான் அப்படின்னு சொல்லணும். இல்லை பாட்டி, இதுக்காகனா நான் வந்து கன்ஃபார்மாக இதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது அவங்களும் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. சரி அப்போ ஒன்று கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீ முடிவு பண்ணிக்கோ வைன் அப்படின்னு சொன்னோம். நீங்களும் வந்துட்டு சரி அவங்க தான் நமக்கு சம்பளம் தராங்க, ஸோ அவனுக்கு கேட்க தான் ஆகணும், ஸோ என்னென்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிக்கும்போது அவனுக்கு எல்லா மெமரியும் போயிடுச்சு 3 வருஷத்தில். இந்த ஸ்டார்ட் அப்லேயே தான் நிற்கிறான் இன்னவன், அவனை யாரோ கொலை பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்கல்ல. அதுக்கு நீங்கள் செக்யூரிட்டி நிறைய பேர் ஹையர் பண்ணலாம்ல, கார்ட்ஸ் ஹையர் பண்ணலாம். அது கம்பெனியில் பிரச்சனையா இல்லை வீட்டில் இருக்கவங்க மூலமாக பிரச்சனையா எனக்கு தெரில வைன். ஸோ கூடவே யாராக இருக்கணும்னா அவனுக்கு ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க கூடவே இருக்கணும். இப்போ நான் கூட இருக்க முடியாது என் கூடவே, அதே அளவுக்கு எனக்கு தெம்பும் இல்லை. அதுக்கு நான் ஜஸ்ட் நான் என்ன ஒரு செக்யூரிட்டி கார்டாக அப்படி கூட நான் இருந்துக்கலாம்ல அப்படின்னு நீங்கள் பேசுகிறீங்க. இல்லை அது வந்து அவன் பர்சனல் விஷயத்துக்குள்ளெல்லாம் உள்ளே போக முடியாது, அவனும் விட மாட்டான், உனக்கு தெரியும்ல, என்னையவே சில நேரம் விட மாட்டான். ஸோ கன்ஃபார்மாக ஒய்ஃபாக இருந்தேன்னா கன்ஃபார்மாக அவன் எல்லாத்தையுமே விடுவான் அப்படின்னு சொல்லி பேசும்போது, இல்லை இது என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு
பேசிகிட்டே இருக்கிறீங்க. டக்குன்னு வந்துட்டு என்னோடய ஃபேமிலியை நீ தான் வந்து காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அவங்க கால் கிட்ட வந்து உட்காந்துடுறாங்க. நீங்கள் என்ன செஞ்ச ஒரு பெரிய வயசில் இருக்கவங்க அவங்க கால் கிட்ட உட்காந்து இங்கே பாருங்கள் அப்படின்னு கீழே உட்காந்துட்டு நான் கெஞ்சி கேட்குறேன் வாயின் எனக்காக இது மட்டும் பண்ணேன், ஏன் என்னோட பேரனை நீ காப்பாற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்லி பேசினோன்னே நீங்கள் பாட்டி இப்படிலாம் பண்ணாதீங்க, அழாதீங்க, உடம்பு கெடுதி, எனக்கு வேறு என்ன சொல்லனே தெரில வாயின் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது நீங்கள் சரி எனக்கு கொஞ்சம் டைம் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கப்புறம் ஒரு 1 டே கழித்து வந்துட்டு நீங்கள் வரீங்க. வந்துட்டு பாட்டி உங்களை பார்க்குறாங்க, நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்ட்டு. ஸோ இதிலேருந்து நம்ம நெக்ஸ்ட்டு பார்ட் பார்க்கலாம். ஆக்சுவலாக எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. ஸோ நான் இது ஒரு 2 பார்ட்ஸ் இல்லைனா 3 பார்ட்ஸில் முடிக்க ட்ரை பண்ணுறேன். கொஞ்சம் பெரிய ஸ்டோரியாக இருக்குது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல இது இவ்வளோ பெருசாக வரும்னு. ஸோ இது பார்ட் 1 இங்கேயே முடியுது. நீங்கள்லாம் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் தான் பார்ட் 2 போடுவேன். ஓகேவா? ஓகே, பாய், தேங்க்யூ.